சேர்த்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்துட்டு பொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பொட்டு அப்படியே இருக்குது. ஸோ காஞ்சி மிளகாய் அண்ட் தென் புளி தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடுகு போடணும், கடலைப்பருப்பு வந்து போடணும், சீரகம் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து வதக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புளியோகரைக்கு வந்து கருவேப்பிலை வந்து அதிகமாக வந்து போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து மஞ்சள் பொடி போட வேண்டாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அவாய்ட் பண்ணணும். டெஃபினட்டாக நம்மளோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கைவில் பாட்டில் அது வேணான்னு சொல்லுமா. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஆல்ரெடி ஊற்றி வச்சு தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நல்லா வந்து திக்காக ஆன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கணும். ரைஸ் வந்து ஆல்ரெடி வெடித்து வச்சுருக்கோம். இந்த ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கினா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஒரு கொதிக்கு விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்மெல் வருது. நீங்கள் வேணுன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகிறதில்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஸோ தேங்காய் வந்து கொಬ್ಬரி இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துரும்பி போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சிடும் போடலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்படியே வந்து கொச்சின்னு இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்து கொச்சின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 months 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாதம் வெடித்து ஆற வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து வச்சிடும். ஒரு வேளை பத்தலைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி வந்து வெடிச்சு வச்ச ரைஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஸோ உப்பு பத்தலைன்னா கூட நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ புஜ்ஜி ராஜா ஃபன் பாருங்கள், சூப்பராக வந்து. புஜ்ஜி என்னதுமா, என்ன பண்ணுறீங்க வேறு? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகின்னு இருக்குது.